என்னுடைய வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சுன்னு நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா? வாங்க 10 வருஷமாக நானும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 10 வருஷத்தில் 10,000 கிஃப்ட் கொடுத்து எனக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் எங்களுடைய வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறேன் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. வாங்கிட்டு வந்த யானை பொம்மையை வெளியே வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தது. அதை வந்து டெம்ப்ரவரியாக பூஜை அறைகிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா அதை டிஸ்ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா காலையில் சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நலங்கு மாவுக்கு ஜல்லடை பிடிக்கவே இல்லை. பட் அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன் டெம்ப்ரவரியாக. ஆனால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், பிடிஏ மீட்டிங்க்கு நேரமாச்சு. நான் எப்போவுமே செய்கிற வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலையை தான் தேடி தேடி போய் செய்ய. பசங்க கற்றுன்னு கத்திட்டு இருந்தாங்க. பிடிஏ மீட்டிங்க்கு டைம் ஆச்சுவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பிட்டேன். அதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாலே எங்கள் அம்மாவே கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் படிக்கிற லட்சணம் அப்படி இருக்கும். பசங்க கூலாக கூப்பிட்றாங்க, வாம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு வரவே 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சா. வந்த உடனே நெக்ஸ்ட் டே சிவராத்திரி. அதோடைய க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் முடிக்கவே எனக்கு வந்து 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள்.